அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருளும் ஆனந்தம் நிறைந்த அருளானந்தபுரம் கிராமத்திற்கு என்று பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். கடந்த 50 ஆண்டுகளாக காணிக்கை தொடர்பு சபையில் தன்னை முழுமையாக இணைத்து இந்த மண்ணில் பெற்ற அறிவையும் ஆன்மீகத்தையும் பல மக்களுக்கு முன்னேறி வாசிக்கின்றது போல ஒரு மாநில தலைமையாக இருந்து தலைமை ஆசிரியராக பணியாற்றி தாளராக பணியாற்றி இந்த மண்ணுக்கும் சபைக்கு பெருமை செய்திருக்கின்ற நம் அருட்சகோதரி ரோஸ் அவர்கள் இன்று இறைவா நன்றி என்ற 3 எழுத்து முத்துரையான சொல்லாகிய நன்றி சொல்வதற்காக நம் கிராமத்துக்கு வந்திருக்கின்ற அவர்களை அன்போடு வரவேற்பதில் இடைக்கால மக்கள் அவர்கள் சபை மகிழ்ச்சி அடைகின்றது. இறைவன் உங்களுக்கு வந்திருக்கின்ற இந்த துறவர் அழைப்பதாக உங்களோடு சேர்ந்து நாங்கள் நன்றி கொள்கின்றோம். இறைவன் உங்களை இன்னும் அளவிடந்த முறையில் ஆசை வழங்கி பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாயும் கடந்த 50 ஆண்டுகளாக துறவர் வாழ்விலே கண்ணின் கருமொழி கூட பாதுகாத்த இறைவன் உங்களை எளிய கருவியாக பயன்படுத்தி உங்கள் மூலமாக திருச்சபைக்கும் சபைக்கும் பல்வேறு நல்பணிகளை செய்ய ஆண்டவர் தாமே ஆற்றலை தந்திருக்கிறார். நன்றி கொள்கின்றோம். புனித பொருளைகளால் இளைஞர்களுடைய திருமணல் அதிகாரம் 4 இறைவாக்கு நாட்டிலே படிப்பது போல மகிழர்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழர்கள் ஒரு துறவினுடைய வெளிப்படையான அடையாளம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர் பணக்காரராக அறிவுடைத்தவராக இருப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனது மகிழ்ச்சியை தன் உள்ளத்தில் இருத்தி அதை மற்றவர்கள் கொடுப்பதுதான் ஒரு துறவினுடைய முக்கியமான பணி. அப்படி மகிழ்வான ஒரு வாழ்வை இறைவன் தந்திருக்கிறார். புனித போட்டியாளர் சேர்ந்து நாங்கள் வாழ்த்துகின்றோம். மகிழர்கள் தொடர்ந்து வருகின்ற வாழ்விலும் இறைவனோடு இருந்து உங்களது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி நீங்கள் பெற்ற இந்த அழைப்புக்கு ஏற்க இறைவனை பிரமாணிக்கமாக இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ்வதற்கான வாரத்தை ஆண்டோடு கொண்டாடுங்கள். தொடர்ந்து இறைவனுக்கு எளிய கருவியாக பணிபுரிய கிராமத்தின் சார்பாக பங்கின் சார்பாக வந்திருக்கின்ற அத்துணை நிறுத்தத்தையின் சார்பாக அருள் சகோதரி சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம். எங்கள் ஜபங்களையும் நல் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றோம். தொடர்ந்து இறைவன் உங்களை நல்ல முறையில் நடத்த திருப்பதியில் உங்களுக்காக உங்களோடு இணைத்து ஜபிக்கின்றோம். அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்நன்றி திருப்பதியில் நாம் தகுதியுடன் பங்கேற்க நம் தவறுகளை ஏற்று மனவளர்ச்சி இறைவன் மன்னிப்பை மன்றாடுவோம். இதெல்லாம் நல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை விடுகிறேனோ அவற்றை சொல். அவர்களும் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயில் போட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் என்று நான் உன்னை மக்களிடங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
2 ஆண்களும் ஒன்று புரிய அன்னமான சபை, மற்றொன்று காணிக்கை அணை. இந்த காணிக்கை அணை சபையிலே ஒரு உயர்நிலை பணி வருகிறது. அதற்கு அதிபராக இருந்தவர் மத்தில் என்ற சகோதரி. அவர் பஞ்சாபியை சேர்ந்தவர். மனம் மாறி அதுவும் அருட்சகோதரியாக அந்த சபையிலே இணைந்து அருட்பணி ஆற்றிக் கொண்டிருந்தார். அவருக்கு என்னுடைய நடவடிக்கை ரொம்ப பிடிக்கும். ஆகவே என்ன செய்தார் என்றால், உங்கள் வீட்டிலே சகோதரி அம்மா ஏற்கனவே 2 பேரும் சகோதரிகளாக கல்யாணம் பண்ணமா, எனக்கு ஆடு பேர் வேணும், எனக்கு குறுக்கும் கரைக்கு கிழிப்பதற்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எல்லாம் ஆண்கள் அழைக்கிறார்கள் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு 40 பேர் பேசிக்கிறாங்க. ஆகையினால 2 பேரும் ஏற்கனவே சேர்ந்தாங்க. ஒரே ஒரு சிஸ்டர் இருக்குது, கடைசி சிஸ்டர். நீங்கள் ஜெபியுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுவும் வராங்க, எனக்கு ஆட்சேபமே இல்லை. அவங்க ஜெபிக்கு வருவாங்க. இதை அடிக்கடி நான் சேர்த்து கேட்பேன். அவங்க வளர்த்து ஒரு முறை என்னை பார்ப்பதற்காக சென்னைக்கு வந்தாங்க. முடிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தாங்க. பார்த்தே ஆளை இருக்கே போயிட்டாங்க. இனிமே சிஸ்டர் நான் ஒரு பொருள் கொண்டு வரல சிஸ்டர், நான் பார்த்துட்டு வருவதுக்காக வருது சிஸ்டர். வேணாம் என்ன வேணும் நான் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுவாமா. ஒரு வாரம் அவர்களோடு தங்கி, அவர்களோடு உறவாடி, அவர்களோடு உண்டு மகிழ்ந்து, அவர்களோடு கூடி பிடித்து ஒரு வாரத்தில் இருந்து ஆண்டவருடைய அழைப்பு அதிரடியாக வர அவங்களால இல்லைன்னு சொல்ல முடியல. அப்படித்தான் அந்த கவிதை சொன்னாங்க. அது ஒரு அயலிருந்து புறப்படுத்த காணிக்கை அணை. நான் ஒன்று சொன்னேன், இந்த சபையிலே நான் கண்டு மகிழ்ந்த ஒரு செயல்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதை எடுத்தாலும் அதை நிறைவாக செய்யும், அதை சிறப்பாக செய்யும். ஒரு சிஸ்டர் உள்ள ஒரு கதவுலேருந்து இன்னொரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகுதுன்னு சொன்னால் அறக்கதவு அது திறப்பு கொண்டு போக மாட்டாங்க, அதை எடுத்து மூடித்தான் போனாங்க. நான் பார்த்துக்கிட்டு பல முறை. அது மட்டும் இல்லை, பொருள் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கும். 6 வாரம் கண்ட இடத்துல தான் இருக்கும். அவ்வளவு சிறப்பாக அம்சமாக நிறைவாக எதை செய்தாலும் அதை சிறப்பாக நிறைவாக செய்கின்ற அந்த அவருடைய மனநிலை உனக்கு ஒரு தூண்டுகோலாக வாழ்க்கை. நீ உன்னுடைய சாதனைகளை செய்வதற்கு அது ஊன்றுகோலாக இருக்கும். எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக நிறைவாக ஏதோதாக என்று செய்யாமல் முழுமையாக அந்த ஒரு முயற்சி உனக்கு வாழ்க்கையை உறவு வாழ்க்கையை நிறைந்த பலனை தரும் என்று நான் சொல்கிறேன். ஞாபகம் அது ஒன்றுதான் ஆகணும். அதே போல என் சகோதரியை நான் பற்றி நான் பெருமையாக பேசக்கூடாது. இருந்தாலும் அவரை காணுகின்ற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏன்னா அவரை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் நல்லா அவரெல்லாம் எதிர்ப்புகளை சந்திக்காமல் இல்லை, சந்தித்தாலும் அதை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய வல்லமை கடவுள் கொடுத்தார். அடிக்கடி நாங்கள் பேசிக்கிறோம். அதனால அவர்கள் அது வந்து சேர்ந்ததற்கான காரணம் ஆண்டவர். நாங்கள் அவருக்குள்ள கருவி அதில் ஒரு சின்ன கருவி. என்ன சபையில் எனக்கு இந்த பக்கத்திலே வேண்டாமே
உங்கள் பக்கத்திலே பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சபை பக்கத்திலே இருந்து நான் அடிக்கடி போகிறேன். அதனால் அந்த சகோதரி ஒரு தாமரை மனமாகி அருட்சுவதியாகி அருமையான ஹேண்ட்ரைட் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஹேண்ட்ரைட் நான் பார்த்துருக்கேன். நல்ல இனிமையாக பேசுகிறார். அது தமிழில் பேசினாலும் அவரோட புரிஞ்சுக்கிறார். அப்படிப்பட்ட சகோதரி நான் சந்தித்த சகோதரிக்கு அவர் ஒரு ஐரிஷ் ஒருத்தர் இருக்கிறாங்க. மார்க்ரெட் மார்க்கில் நான் முன்னால் இருக்காங்க. பெனிக்னஸும் இல்லை, விளங்குதலும் வெற்றிக்காரு ஐஸ்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. என் மேலே ரொம்ப பாசத்தை பொழிந்தவர். அந்த சகோதரி தான் எனக்கு முதல் என் கவனத்தை. ஏன்னா அவருடைய ஸ்கூலுக்கு நான் போயிருக்கேன். கேட்டிசன் டீச்சர் போயிருக்கேன். ஜோசேஃபா அது போல நிறைய தெரியும். ஜோசேஃபா அவர்கள் தான் விதைத்தவர். காணிக்கை சபை பெருமைகளை ஓரளவுக்கு அவர்களுக்கு நான் பெற்றுக்கொண்டேன். அவர் தான் அந்த முதல் விதைத்தவர். அதை உழைப்பை செய்து மலர செய்தவர் மெச்சேரி என்ற பஞ்சாபி அவங்க தான். அதனால் இங்கே சகோதரி ஆணையை படிக்க சீக்கிரட்டை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த சபையை யாராவது தேவைன்னா வாங்க, அழைச்சிட்டு போகிறேன். இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுகளை சகோதரி முன்னிலையில் நம்பிக்கையோடு அவர்கள்